மதுரா நகரத்தை ஆட்சி செய்தவன் கம்சன். அவன் கொடூரமான அரசன். மக்கள் அனைவரும் அவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். ஒருநாள் கம்சன் தனது தங்கை தேவகியின் திருமணத்திற்கு வாசுதேவருடன் தேரில் சென்று கொண்டிருந்தான். அப்போது ஆகாசத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. கம்சா, தேவகியின் 8வது குழந்தை உன்னை அழிக்கும். இதைக் கேட்ட கம்சன் அதிர்ச்சி அடைந்தான். உடனே தேவகியும் வாசுதேவரையும் சிறையில் அடைத்தான். தேவகிக்கு பிறந்த குழந்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கம்சன் கொன்றுவிட்டான். காலம் சென்றது. தேவகியின் 8வது கர்ப்பம் வந்தது. அது விஷ்ணுவின் அவதாரம் என்று தேவர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நள்ளிரவு நேரம் மழை பலமாக பெய்தது. சிறை கதவுகள் தானாகவே திறந்தன. தெய்வீக ஒளி பரவியது. அப்போது கருமேக நிறத்தில் புன்னகையுடன் குழந்தை கிருஷ்ணர் பிறந்தார். தேவர்கள் மலர் தூவினார்கள். ஆதிசேஷன் குடையாக நின்றான். வாசுதேவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு யமுனை நதியை கடந்து சென்றார். கோகுலத்தில் நந்தகோபன் யசோதை வீட்டில் குழந்தை மாற்றப்பட்டது. கம்சன் அந்த பெண் குழந்தையை கொல்ல முயன்றபோது அவள் தேவியாக மாறி சொன்னாள், கம்சா, உன்னை அழிக்கப் போகும் கிருஷ்ணன் ஏற்கனவே பாதுகாப்பாக இருக்கிறான். இவ்வாறு தர்மத்தை காக்க ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகில் அவதரித்தார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மதுரா நகரத்தை